அந்த அன்புக்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். சிலுவையில நம்மளுக்காக மரிக்க வந்தார். இப்படி பார்க்கும்பொழுது தேவன் பரிசுத்தம் தான். இப்படி பார்க்கும்பொழுது தேவன் பாவிகளை தண்டிக்கணும். இப்படி பார்க்கும்பொழுது தேவன் பாவத்தில் இருக்கிறவங்களுக்குன தகுந்த சம்பளத்தை அவர் கொடுக்கணும். ஆனால் அதே தேவன் எப்படி இருக்கிறாரு? அவர் அன்பாக இருக்கிறார். இந்த சிலுவை தேவனை மாத்தல, இந்த சிலுவை தேவனுடைய நிறத்தை நம்மளுக்கு காமிக்கும். அவர் நீதியா இருக்கிறாரு, அவர் அன்பாகவும் இருக்கிறார். அவர் இப்ப நீதி செய்யணும், தண்டிக்கணும். அப்படி தண்டிக்கலனா அவர் சரியான தேவன் இல்லைன்னு அர்த்தம். அதனால அவர் தண்டனையை கொடுத்துட்டாரு. பாவத்தின் சம்பளம் அது நரகம், அது மரணம். தண்டிச்சே ஆகணும். ஆனா அதே போல தேவன் எப்படி இருக்கிறார் சொல்லுங்க பாப்போம்? அன்பா இருக்கிறார். அதனால அவருடைய கிருபையை கொடுக்கிறார். அவருடைய கிருபாவரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உண்டான நித்திய